பொதுமக்களுக்கு நெஞ்சார்ந்து ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் காலத்துல எத்தனை நிகழ்ச்சி வேணாலும் வைக்கலாம். கண்டிப்பா 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். எவ்வளவுக்கு பணிவா இருக்குமோ அவ்வளவுக்கு நல்லா இருக்கும். லேசா மண்டக்கணம் வந்துச்சுன்னா அப்புறம் மண்டையில கட்டி போட்டுதான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அதான் உண்மை. அந்த ஆத்தா அந்த பொறுமை காத்த காளியம்மனை வணங்கி கலைப்படியை தூங்க வளர்த்தா நம்ம ஏழை எளிய மக்கள் எல்லாம் காக்கின்ற அந்த பொறுமையை காத்த ஆத்தா காளியாத்தா வளர்த்த ஆத்தா பட்டதரிசி அம்மா எல்லா தெய்வத்தை வணங்கி கலைப்படி இந்த குறைகள் எல்லாம் பொறுமை காத்த காளியம்மன் சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் பொறுமை காத்த காளியம்மன் சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலவண்ணா காளியாத்தவ நினைப்போம், கவலவண்ணா பொறுமை காத்த காளியாத்தாவ நினைப்போம். குடும்பத்தோடு தூக்கத்துல பிறந்து வருது இருக்கு பேட தூக்கத்துலயா? என்னால நான் சாமி பாட்டு படிச்சு வந்துக்கிட்டு தூக்கத்துல பிறந்து படுத்து நான் அப்படிதான் நினைச்சேன். சாமி வரும்னு தூக்கத்துல பிறந்து வருமாறு ஆத்தா இன்னைக்கு நாராயணே சாமி நாராயணே. ஆமா ஏன்னா உண்மையிலே இந்த தாய் குலங்கள்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு மகிழ்ச்சியா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு. ஆமா சில பொம்பளை பார்த்தா அந்த கடையில வரவே
ஒரு கடைக்கு போறோம். ஆமா அங்க இந்த சாமான் விற்கிறதுக்கு நிறைய ஆள் இந்த ஆம்பளையில உட்கார்ந்துருப்பேன். ஆமா அந்த சாமான் வாங்க போறோம்னா வேண்டுமா அவன் சொத்து பத்திரம் வாங்க போறேன். ஹலோ ஹலோ அல்ல பொறுப்பா ஆமா அப்படின்னு சொல்ல மயில் நான் சாமான் போவாங்க. எப்படி வாங்குவேன் அந்த பொம்பளை பிள்ளை இருக்கீங்களா ஆத்தா கூப்பிட்டா வரலா சாமி ஆத்தா ஆளையில யாரை பிடிக்காதீமா ஆத்தா பொறுமை காத்தா ராஜா மைக் செட்னால பேர் வாங்க மைக் செட். ஆமா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா அடி வருவாளா தாத்தாமலை எல்லையிலே எல்லையிலே குமாரி தாத்தாமலை எல்லையிலே எல்லையிலே குமாரி குமாரி எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்தங்காரி ஓடி மாமாயே நம்ம இப்பவே சாமி பாட்டு பாடி சாமி வர வைக்கலாம். நாடகமே சாமி நாடகம் இருந்தேன். எதுக்கு கதையே அதே நம்மளே அழைச்சிடணும். அப்ப எதுக்கு தான் இந்த இது நாடகம்? ஆமா அதான் கை தட்டி முடிச்சா ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். சிறப்பா அப்படியே ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறையும். ஏன் சொல்றேன்? மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்ப கிடக்கும். உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரமரன்னு கால் சூ வரைக்கும். இந்த கை எப்படி வச்சோம்னா கை மரமரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறது தான் கை தட்டு சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய்க்கு தையாக்குழி கொடுத்து தச்சு புரிச்சம்லாம் அம்புட்டு வேலைக்கு வெட்டி வெயில கடந்து சாம அவன் 1000ல 32 ஓட்டை இருக்கும். இவங்க பார்த்தா ஜாக்கெட் 800 ரூபாய்க்கு தையல் கூலி தச்சு பின்னால ஒரு கயறு முன்னால நிலை 2 சன்னல் வாசப்படி வாசப்படி நம்ம தான் அப்புறம் வாசப்படி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் தச்சு புரிச்சம்லாம் வேலைக்கு வெட்டி வெயில கடந்து சாம அந்த பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த ஆத்தா பொறுமை காத்த காளியாத்தாவே இந்த பத்திரகாளி மாரியாத்தா அந்த தெய்வத்தெல்லாம் நேரத்துக்கு எப்படி கும்பி கொட்டுவாங்க. பொல்லாத புருஷனை கண்டுகிட்டிய அப்படின்னு பேசுவாங்க. இங்கே நான் சொல்லல கும்மி கொட்டையில அவங்க பேச
பேசிக்கிடுவாங்க. அது நம்மளால ஆம்பளை அந்த இடையில நுழைவேன். அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்கிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்தி வருவாங்க. நீ அப்படி வெளியே ரொம்ப நானும் அதே வேலை தானே. அடுத்து அவங்க அவங்களோட சேர்ந்து ஒரு ரவுண்ட் சுத்தி வருவாங்க. ஒரு ரவுண்டு சுத்திடுவேன், ரெண்டாவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அப்புறம் என்ன அதோட அறுத்துக்கிட்டு மண்டையை ஓட்டுக்கிட்டு முளைப்பாரி நடுவுர் ரோட்டிலே கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறுகு மாதிரியும் நிற்பாரு. அங்கா முளைப்பாரி போட்டு அது சீக்கிரம் பார்த்தா உண்மையை நடந்துக்க மாட்டேன். மேடம் மேமிச்சமா இருக்காடா சிரிப்பு. அப்படிலாம் இருக்கு. அது இப்போ ஒரு பூசா பாக்க அள்ளி மலரடுத்து அரளிப்பு தன்னடுத்து அள்ளி மலரடுத்து மலரெடுத்து அழிப்பு தன்னெடுத்து அள்ளி மலரடுத்து அரளிப்பு தன்னடுத்து தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை காண வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை தம்பி அண்ணன் எல்லாருமே பைக்ல கடந்து ஒரு பக்கம் கடந்து போய் இவங்கெல்லாம் நம்மள நாடகம் பார்த்து நம்மளை ரசிக்கணும் அல்ல. நீ வேற வீட்டுல பார்த்துக்கிட்டா பொண்டாட்டி பார்க்க போயிட்டா உளுந்து வேண்டாம் சொல்லுவேன். அது இமிச்ச தாங்க முடியாது. இங்கிட்டு போனோம்னா 12 மணி வரை இங்கிட்டு முழுக்க நாடகம் நடத்துவாங்க. அதுக்குள்ள தூங்கிடுவாங்க. நம்ம போயிட்டு விடிய விட எடுத்து நான் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்க அத்தனை அன்பு சொந்தங்களை வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்ற பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை குறிப்பிடும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வரை வந்திருக்கின்ற பட்டாள நாடக காட்சி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, இலட்சுமி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காசு சென்று மாலையில் வீடு நம்ம விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு சித்தம்பரம் கிடக்கு திருட்டு கட்டைகளே. அண்ணே அண்ணே என்னைக்கு ஊருக்கு போவ? நான் ஊருக்கு போகவே மாட்டேன். உன்னை விட்டுட்டு நான் போவேன். உன்னை கூட்டிட்டு நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வாங்க. உன்னை கூட்டிக்கிட்டே போவேன். 5 வருஷம் விசா எடுத்து வெளிநாடு கூட அனுப்பிச்சு போயிட்டு விசா எடுத்தாலும் போக மாட்டேன், மருந்த குடிச்சாலும் போக மாட்டேன். அப்புறம் உன்னை விட்டுட்டு இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். சரி நாளைக்கு இடம் இருக்கா இல்லையா? இல்ல இல்லையா? நாளைக்கு இருக்கு. நான் லீவ் போட்டுறேன். இல்ல நானும் லீவ் போட்டுறேன். பூசத்துக்கு வீட்டுல பொங்க வைக்கணும். இல்லன்னா நீ பொங்க வச்சுரு. எனக்கு பயந்து வச்சு ரெடியா வச்சிருக்கேன். நீ வந்து அமைதியா நாடகத்தை தெரிவித்துக் கொண்டு பெருமாந்த பெரியவர்களே, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் குள்ளூர் சந்தை கிராமத்தில் அருந்தியகுல சமுதாயத்தை பாத்தியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ பொறுமை காத்த காளியம்மன், ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ கர்ப்பசாமி திருக்கோவில் புனர்வர்த்தன அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடக நடிகர்கள் அனைவரும் காண வருபவர்கள் விசுவாசம் தை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் பாகம் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மாண்புமிகு கே ராமச்சந்திரன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடித்துக் கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் மகமாயி என்ற சின்ன கருப்பு பெரிய நாடகம் சீர்திருத்தம். பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளா என்ன சரி, தெரியாதவளா என்ன சரி, பெரியவர் கடமை. ஆகவே சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் அன்பு சகோதரர் மனோயை சேர்ந்து எம்பி சின்னத்துறை அவர்கள் விரகமனிலே சிவன் பெரிய ஏற்பாடு காத்துக் கொண்டிருக்கிறார். புகழ் திரைப்பட நடிகர் மருதமுடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் விரகமனிலே பபுனா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். போன வேணாம் மான் கேட்டியா அரசி அமைய சுத்தம் 7 நாளைக்கு பார்த்தா அந்த கடுப்புல தண்ணியை போட்டு புரிச்ச நோத்திரமா போட்டு அடிப்பேன். அடிக்கிற பார்த்தாம நிறைய பொண்டாட்டிட்டு அடி வாங்குறவருக்கு. ஆமா, வீட்டுக்குள்ள ஓட்டு கதவை சாத்திக்கிட்டு முதுகுலே குத்தும். பொண்டாட்டி முண்டா மேல சாகுறாங்க. இவன் உள்ள இருந்து கத்தா போற இவன் அடிக்கிற மாதிரி அது போட்டு முதுகுல குத்து
சோலையில எம்மா மெம்பத்த எம்மாரி கொழுந்தே நீங்குழி கொஞ்சம் காரி விருந்தே கஞ்சி கட்டி நான் வார கொஞ்சி கொள்ளே வந்து நின்னா பாரே நாளா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா உனக்கு உனக்காக காத்திருக்கு உனக்காக காத்திருக்கு முன்னே வந்து அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனற்பாவே ஏனோ பார்க்கிறேன் முன்னே வந்திருக்க வேண்டும்
ஏனோ வாழறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே ஒரு நாளைக்கு அப்படிதான் அப்படி வளர்ந்துட்டேனா அப்ப நீங்களா குட்டி ஆயிட்டீங்க பரவாயில்ல பெருமையா இருக்கு எனக்கு இல்லன்னா ஆளுநர்லாம் அப்படியே கோபுரத்துல உட்கார்ந்துருக்குது என்னது வளர்ந்துருக்கா நான் வளர்த்தியா இருக்கேன்னு சொல்ல வந்தேங்க உங்க கூட என்ன ரொம்ப போச்சு வெட்டிக்கிற மாமா நல்லா இருக்கீங்களா மாமா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா அருமையான வணக்கம் அப்புறம் ஆள் ரெண்டு கர்ற உங்களுக்கு வணக்கம் என்ன தடவுறீங்களே அப்படியே போட்டு என்னமோ என்ன பண்றீங்க அது பழக்க தோஷம் அப்படியா அப்புறம் ஓட்டாம கர்ற ஏன் வாயில் என்ன வச்சிருக்க வாயில கொடுத்துட்டாங்க உனக்கு அதுக்குள்ள இல்லையா பேச மாட்டியா அது என்ன சாமிக்கு ஒண்ணும் பண்ணாத அப்படி என்ன பரவாயில்லைங்க சிறப்பான வணக்கம் உங்க நாலு பேருக்கு வணக்கம் அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம் தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அடே அப்பா மாமா என்னம்மா ஊர்ல பெரிய கொல்ல கூட்டம் மாமா நீ வேற ஏமா ஆமா வர்றப்ப வண்டியில உன் குட்டிக்கு இடம் பத்தல அப்புறம் அதை வேற இங்க ஏத்துறது ஆமா உனக்குன்னே பெரிய டாரஸ் மாதிரி இருக்குது இல்லையா எனக்கு போதுமியா அதனால வந்து பரவாயில்ல இருக்கு மாமா சிறப்பான ஒரு மாமா அமைதி அழகா உட்காந்துருக்காங்க அப்பெல்லாம் உட்கார்ந்தாங்க மாமா ஆயிரம் குஞ்சு எங்க மாமா காணும் உனக்கு பிடிச்சது அங்க வேற ஒரு 4-5 தெரியுது எங்க முன்னாடி பாரு விட்டு பாரு நீ ஐயரை குஞ்சுட்டு அங்க ஒருத்தன் கூட்டத்துல பாரு அவன் குஞ்சு பாக்குறேன் பாரு குனிஞ்சு இப்பதான் வேலை பாக்குறேன் இருக்காலே செக் பண்றாங்க பாரு ஒன்னே இல்ல சாமி அப்புறம் நான் பாக்கலப்பா அவர் பாத்துருக்காரு நான் சத்தியமா பார்க்க மாட்டேன் அப்படிலாம் அதனால தயவுசெய்து கை முட்டி தான் போடக்கூடாது தம்பி எரிச்சு வந்துடும் இந்த கைய முட்டியா போடாதீங்க கைய எடுங்க நல்ல ஐயா அப்பா அண்டா கபசம் அவா கபசம் ஏச்சி கையடி முட்டி கட்டாம உட்கார சொன்னேன் அண்ணன் கொஞ்சம் அடக்க உடக்கமா உட்காருங்க நான் ரொம்ப நல்ல பிள்ளை ரொம்ப அடக்க உடக்கமான உங்களை பிள்ளை அது நான் மட்டும்தான் யாரையும் கேட்க வேணாம் பாண்டி மாமா மட்டும் கேளுங்க அவர் சொல்லுவாரு என்னைய பத்தி ஆமா தானே பரவாயில்லங்க அப்பெல்லாம் இருந்தாலும் சிறப்பான கொடுத்து வரல அன்பு உள்ள யூடியூப் சேனல் கனியண்ணா எங்க சொல்றாங்க ஆத்தி இது என்ன முழு முக்காடு ஆஹா அப்படியா பரவாயில்லைங்க சிறப்பான வணக்கமுங்க சாமியே சரணம் ஐயா நான் என்ன சொன்னேன் என்னையா பண்ற நான் உன் ஜாமான தான் புடின்னு சொன்னேன் நீ புடிச்சியா நான் பக்கத்துல அல்லவா சி அதெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணிமைக்கோ நேரத்தில காதல் கொண்ட நடு
பிகேராஜ் மாவட்டம் கண்ணி மேங்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி சம்பவம் வராது ஆமா அப்படிதான் அவர் போட்டு நம்ம பண்றாரு நல்லா இருக்காதா இல்ல இல்ல சீ. நேரத்திலே காதல் கொண்டே நடி நேத்து பார்த்தேன் சாமி சத்தியமா ஒண்ண மட்டும்தான். அப்படியா சரி நல்லா உன்னைதான் சொல்றாரு நேத்து பார்த்தேன்னு அப்படியா என்னமெல்லாம் முருகேசா ஒன்னத்தானே சாமியே சரணம் நினைச்சு அசை போட்டு முருகேசன் மேல ஏன் என்னத்தை நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் சிஸ்டர் அங்கே போயிடுச்சு ஓடி போயிடுச்சா மில்லுக்கு போயிடுச்சு மில்லுக்கு போயிடுச்சா மண்டைய சுரிஞ்சு அன்னைக்கு அப்படி போயிடுச்சுங்கிற சரி போ பழக்கம் இல்ல அடுத்தாட்டு போயிருவோம் நம்ம அடியேன் ஆட்ட ஆட்டோரமா
வெட்டி இல்லையா? ஐயோ அப்ப அது புண்டை வெட்டி இல்ல. என்ன புண்டு ஓன பெட்டி? நல்லவில்லை. ஒரு பேச்சுக்கு இப்ப என்ன நான் சொல்றேன், நீ சொல்றியா? ரெண்டா உடைஞ்சு போச்சு. ஆமா, அதுக்கு பேர் என்ன? புண்டு. உடைஞ்சு போச்சு சொல்லி வாயில. அட ரெண்டா புண்டு போச்சுமா. என்னது புண்டு போச்சு? இந்தா பாத்தியாப்ப, நானா சொல்றேன். நான் தான் நீ சொல்ற. அப்ப புண்டு ஓன அதுக்கு பேர் என்ன? புண்டு ஓன பெட்டி. நல்லா சொல்றேன். அவரம் பூவாக ஒரு கால மாடு வருதுன்னா எதுக்கு வருது? தவறி மேல வந்து வலிச்சுதான் மேல விழுந்தால் தாங்க முடியாது. அதான் அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். ஹாய் சாந்தி. ஹாய் சாந்தி. ஆயா சாந்தி. ஹாய். நான் நல்லா இருக்கேன். லூசு முண்டையா இருப்பானோட நம்ம தோலுக்கு ஒருத்தவங்க வெட்டிக்கிற மோசமானாலும் குஞ்ச கடிச்சு போடுவாரு. ஆமாமா, டான்ஸ்கார பிள்ளை. எது முக்கியம் இல்லையா? முதல் கப்ளிங் ஓஸ் முக்கியம் ப்ரோ. ஆமா ஆமா, பாத்துக்க. நீ அதெல்லாம் கடிச்சா சரி, விட்டுட்டா சரி. சாந்தி நிஜமாலே லூசு முண்டையத்தை கொண்டு வந்துருப்பாங்க. நான் பேத்துக்கு சொன்னேன், நான் கூப்பிடுற ஒருத்தன் போற வராது. இவரு பொண்டாட்டி கோயந்தா, என் பொண்டாட்டி கோயந்தா. பெட்டிக்கார ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நாடகத்துக்கு வந்திருக்கேன். பெட்டியை வைக்க போறேன். சரி, உன் தலையெழுத்து பெட்டியோட போகுது, குட்டியோட போகுது. காலைல போயிட்டு வந்துட்டேன். ஹாய் போன கேட்கறேன். நீங்க வந்திருக்கீங்களா? ஹாய் சொன்னேன். நான் தான் இங்க வந்து, நீங்க வரலையாப்பனா? நான் தான் வந்திருக்கேன். ஆமா, நான் முந்தானே இங்க வந்துட்டேன். சாப்பிட்டீங்களா? நான் நேத்து தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். சாரி. ஆமா, ட்ரெயின்ல போகும்போது பாத்தீங்கன்னா பாப்கார்ன்லாம் வித்தாங்க, வாங்கி சாப்பிட்டு அப்படியே ட்ரெயினிங் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். அம்புட்டு நல்ல பிள்ளையா இருக்க, காது மயிரும் கேட்காது. பள்ளிக்கு மாலை போட்டிருக்காங்க. போயிட்டு வர்றப்ப பஞ்சமாட்டை வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் கையில ஊத்தி நக்க விடுறதான் என் வேலையே. முதல்ல நீங்க நக்குங்க. இப்ப நான் தான் நக்கிட்டு போறேன். இப்ப ஐஸ் ஐஸ் கப்பைஸ் குச்சேஸ் கோனைஸ் கப்பைஸ் குஞ்சேஸ் கோல்பே ஒரு பின் நாலு பின்ன நாளை பாரு. ரொம்ப புகழாதீங்க, அது வெக்க வெக்கமா வருது. அதான் ஒண்ணு என்ன இல்ல, அப்படிதான் சொன்னாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஊர்ல எல்லாமே தருவாங்க. அதெல்லாம் சாப்பாடுக்கு சாப்பாடு என்ன தேவை கண்டிப்பா எல்லாம் செஞ்சிருவாங்க. சரி, அத பேச வேணாம், அத விடுங்க. சூப்பர் சூப்பர்யா. அப்படி மைக்கு போச்சுன்னா இவன் கொட்டையை வித்தாச்சு, நான் மைக் செட்டு காசை கட்டிடுறேன். ஆளு மூச்சு மோகே பாரு. உங்களை பார்த்தாலும் மயிரா இருக்கு. அம்புட்டு மறிக்கு மாதிரியே இருக்கு. போன போத ஒட்டு முண்டை பேச வந்துட்டேன். அங்க இருந்து ஆளை பாரு, ஆளை அஞ்சு தாலு மறந்துட்டு பேசுறா பாரு. பேச்சு இவங்கெல்லாம் பெத்தாங்க உருட்டாங்க தெரியல. கார்த்திக் ராஜா, கார்த்திக் ராஜா அவன் போய் ஓட்டாரு வருவா. அவங்கடவே ஓட்டு எங்க ஓட்டாட இழிச்சா போய் நீங்க இதுக்கு முன்னாடி உயிரோட இருக்கணுமாடா? தூக்கு போட்டு சாவுடா. என்னடா பொம்பளை பேசுறான்னு
ஏய் பொம்பளை பேசுறாங்க நம்ம பொறுமையா இருக்கணும். ஏய், பொம்பளை யாரா போறீங்க? இந்த நேரம் என்ன சீன்? கட்டி பிடிக்கிற சீன். ஓ அதனால ஆமா, கட்டி பிடிச்சிட்டீங்க. நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ஆமா ஏண்டா அப்ப கழிவு ஊத்துனாலும் வாங்கி குடிப்பேன் வந்துடுறேன். மனுஷன் வாழ்றது எதுக்குடா? மணி 12:45. அதுக்கு என்னப்ப? இப்பதான் அவன் முக்குவா, ஏய் அப்புறம் நக்குவா. ஏய் ஏய்னா ஏய் போடா போடா குட்டா போன. அடி மோதலங்க. அட என்ன போடா போன? ஏய் ஏய் பொறுமை பொறுமை பொறுமை. என்னடா பயந்து வர்றடே? ஆளுதான் பெரிய ஆளு பயந்துட்டு ஓடுறாருயா. சென்னையாக்கி விடுங்க. நான் ஆத்தாக்களா இருக்கா, ரொம்ப அமைதியா போதும். என்ன என்ன பாக்குற? உனக்கு புரிஞ்சு இருக்க மாட்டேன். எப்படா இருப்பேன்? எப்படின்னா ஜாதகம் சொன்ன மாதிரி சொல்றேன். புரிஞ்சு இருந்தாலும் அவனை ஏறி அடிச்சிருவேன். ஏய் ஏய் நல்ல வேளை எதை பத்தி வேணா பேசு, எதை பத்தி வேணா பேசு, பேசு. புருஷனை பத்தி மட்டும் பேசாத. அம்மா பிடிக்காத வார்த்தை. புரிஞ்சல மாதிரி வெந்துவை வருமா? வேற யாரும் சொல்ல. தங்கமான பையாவே கொண்டாட்டி இருந்தா அவன் ஆன்னு சொல்லுவான். ஓன்னா நீ பீ சொல்லுவான். ஏய் அப்புறம் மரியாதை என்ன மரியாதை? என்ன பெரிய ஆளு? உங்கள்ட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு ஆம்பளை எல்லாம் தித்திக்கிறான். ஆமா ஆமா, ஒன்ன மாதிரி ஆம்பளை மாதிரி ரொம்ப உருப்படவே முடியாது. யாரு? நீதான். நாங்க மாதிரி ஆம்பளை எல்லாம் உடைய சுண்டலுக்கு ஆட போயா, பொம்பளை நீ ஒண்ணுக்குமே ஆக மாட்ட. யார் நீதான்? சொன்னது ஓ ஆண் பறக்கல முத வேஸ்டியா? அடி கட்டுக்கலையவல்ல காலமல்ல தூக்கமில்ல. அடி கட்டுக்கலையவல்ல காலமல்ல தூக்கமில்ல. அதே சாந்தினி வாடி நீ சந்தோஷப்பட்டாடி. சாந்தினி மகனே நீ சந்தோஷப்பட்டாடி. ஐயா வணக்கம்யா, எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும். சக்கமா குறிஞ்சதுதான். குண்டா என்ன ஒரு நல்ல கால பழக்குது நல்ல கால பழக்குது. காலம் பிறக்குது சாமி. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. சந்தோஷம். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. பழக்கம் அந்த பிள்ளை. ஏன் சாமி? எனக்கு நல்ல காலம் பிறக்குது, அந்த பிள்ளைக்கு நல்ல காலம். அது என்னது? அவளுக்கு நல்ல காலம் பிறக்குது, எனக்கு சக்க மாட்டை ஏத்து பேச கூடாது. அடிச்சுனா விட்டுக்கு தெரிச்சு போயிரு. ஞாபகம் வச்சுக்க. இருமா 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 சாமி, நீங்க உங்களை பார்க்கவே நல்லா இருக்கு. குளிர் பக்கம் வந்திருக்கீங்க. சக்க மாட்டை ஏத்து பேச கூடாது. சரி சாமி. காம கொண்டாங்கி வந்திருக்கேன். சரிங்க சாமி. உங்க குடும்பத்துல சரிங்க சாமி. ஒரு பொம்பளை, சரி சாமி. பொம்பளை தெய்வம் ஆ குடி இருக்கு. ஆ மருதுரையன், ஏய், முனியாண்டி, கரெக்டா சொல்றீங்க. ஆ, தப்பாணி, சரி. வெள்ளரிச்சி. சரி. குறியாக்கும் போது தெரியக்கூடாது. குறியாக்கும் போது தக்கமா நீ சாமி கரெக்டா சொன்னா அதுக்கேற்ப சாமி சுந்தரவல்லி, சுந்தரவல்லி, காளியாத்தா, சரி. மணப்புறம் காளி, சரி. கொல்லங்குடி காளியாத்தா, இருக்கங்குடி மாரியாத்தா. கும்பல என்ன வந்தது வரும் காலையா சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு பயந்து கிடக்கு. காளியும் காப்பாத்துவா. சரி உங்க கண்ணி சாமி. ஒன்னே விட்டுட்டு வேற ஒருத்தங்க கம்பெனி கொடுக்குது. சத்த கொடுத்துருவா. இப்பதான் கரெக்டா சொல்லியா? அந்த கண்ணுக்கு சரி. ஒரு உலக்க பத்தலையா, ஆ. 4 உலக்க கேக்குது. ஐயா 4 வழக்க 14. அதை பார்த்தா டீலிங் நடக்குது பேசாம. 4 ஐயா. உலக்க இல்லாம. ஐயா நீங்க ஒரு இது செய்யணுங்கய்யா. ஐயா நான் சொல்றது தள்ளி கேளுங்க. சரியா? 4 உலக்கையும் காணாம சரி அங்கிட்டு பின்னாடி 2 உலக்க வந்திருக்கேன். சரி அந்த உலக்கையும் தேடுறா. சரி. கண்ணிக்கு ஆ. இதுல வளாரு, எவ்வளவு? வாயில வளாரு, எதுல கோளாறு? வாயில வளாரு. வாயில கோளாறா? நல்லா இல்லையா வாயி? ஐயோ வாய் வாய் நல்லா அழகை பத்தி பேசல. சரி நான் கோளாங்கி கோடாங்கி. அம்மா குறிஞ்சொன்னா சரி. நீ ஊம்போடு. ஏய் ஊம்படா. இல்லம்மா அவர் என்ன சொன்னாலும் யார பாத்து நீ ஊம்பட சொல்ற? ஒரு தாட்டி போடுமா. அவர் என்ன சொன்னாலும் போடணுமா? ஊம். சக்க மாட்டை ஏத்து பேசக்கூடாது. பேச மாட்டேன் ஊம். சக்கமா நினைச்சா ஊம். வாயில வச்சிருவேன். ஏய் வாயில வச்சிருவியா? பேச விடாம வச்சிருவேன். சக்கமா வாய் வச்சிருமா? பேச விடாம வாயை கட்டிடுவேன். உங்களுக்கு நல்ல காலம். நீங்க போட சொன்னீங்க. உங்க வாய்க்கு நல்லா போடுங்க. போடுங்க. ஐயா ராதனுக்கு சாந்தி ஏய் கண்ணி நான் அண்டியே கண்ணி
அவர்தான் சொல்லிட்டாரு சாமி மறுவாய் பேசுனா வாய் வச்சு அழைச்சிருவாரா சாமி நீங்க நீங்க வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. ஐயா இந்த பிள்ளைய நானும் கல்யாணம் பண்ணி 16 வருஷம் ஆச்சு. கக்க மாட்டேன் குலதோரம் கேக்குறேன் நான் சாமி இருங்க. நான் மாசமா காட்டிக்கோ என் புருஷன் மாசம் ஆயிட்டாரு. அதுவே பெரிய வருத்தம் தான் எனக்கு. உங்ககிட்ட வந்தா இருங்க சாமி கேட்ட வைத்த அது மாதம் இல்ல அது கன்னியோட கோளாறு. கன்னி கண்ணி கன்னி இதுதான் கண்ணி யாரா பெரிய ரவுடி முண்டியா இருப்பா அவருக்கு. சாமி சாமி கோச்சிக்கிறாரு எல்லாம் கோச்சிக்கிறாரு. நீங்க சொல்லுங்க கண்ணி கன்னி நீக்கிட்டு சாமி சாமி உங்களை கும்புறேன் சாமி. உங்களை கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. உங்களை கும்புறேன் சாமி. சக்க மக்கட்டத்துல வராத சக்க மக்கட்டத்துல வந்தா சொல்லாதீங்க சாமி. சாமி உடுக்கு தெரிச்சு போகும். உடுக்கு தெரிச்சு போகும். உடுக்கா சாமி உடுக்கு இந்த இவ்வளவு நாளும் கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. எல்லாரும் வச்சிருப்பாங்க. சரி செம்புடுக்கு சரி இது கரும்புடுக்கு. சாமி அதான் சொல்லுங்க சாமி. நீங்க நல்லா தெளிவா சொல்லுங்க. இல்ல ஓண்டா இருக்காது. சரி உங்க வீட்டுல சரி கண்ணிட்ட இருக்குது. சரி உடுக்கு கண்ணி அங்கிட்டு பாக்குது. கண்ணி இங்க நோக்க சொல்லுங்க. சரி மாடு காலைக்கு தெரியுது. மாடு காலையை தெரிஞ்சா எப்படி காலைக்கு போட்டாலும் அத்துக்கு போயிருது. மாடு காலையை தெரிஞ்சா சரி காலை வளர்க்க மாட்டேன்றான். மாட்டை டாக்டர் கூட்டு போய் சரி கைய விட்டு சரி மாட்டை எதுல நல்லா நிறுவச்சுட்டாங்க மசுரை முடிஞ்சிட்டு. நான் மதுரை புடுங்க நீ வந்து மதுரை புடுங்க. பெரிய நீங்க மசுரை புடுங்க. அம்மா நெடுத்தோற முடிஞ்ச வரைக்கும் டேய் என்ன அழகிங்களாடா டேய். டேய் ஒரு பொம்பளை புள்ளையத்துல மத்தியில பின்னாடி சிங்கினா சிங்காடியா சிரிச்சா நெத்தியாடியா இல்லைனா கையாடியா சிங்கினா சிங்காடி சிரிச்சா நெத்தியாடி சிங்கினா சிங்காடியா சிங்காடி சிரிச்சா நெத்தியாடி சிங்கினா சிங்காடி சிரிச்சா நெத்தியாடி கையாடி குண்டி அடிக்கிறாங்க. என்னமா என்ன இருக்கிறேன் பார்க்கத்தானே அந்த பிள்ளை தெரியுது. ஏய் நீ நினைக்கிற தார பாம்பெல்லாம் இங்க கிடையாது. அது அதுவும் உள்ள ஒட்டு முண்டை ஓல பாம்பும் கிடையாது. வாய போடுற முதல்ல மருதமணி அடிச்சுடுவா போல பேத்து புள்ளைய பேத்து பெரிய ஆளா இது. மரியாதை மரியாதை எங்க அண்ணன்
இவனுக்கு யாரோ ஊம்பு குடிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்கடா. ஏய் சாந்தி இங்க ஒரு மருதமணி சொல்லி வச்சிருவோம் உங்க ஆளை முதல்ல. சாந்தி இல்லடா சாந்தி குள்ளூர் சந்தையில குஞ்சு குடிக்கிறோம். நல்லா பாருங்க, அப்பளையாவது கீழே தான் உண்டு தப்பிச்சுட்டேன். ஆனா பாய் மேல உளுந்தேன் என்னைய வலிச்சுட்டே அல்லணும். என்னையெல்லாம் கட்டிக்க போற பொம்பளை யோகக்காரி. அடே அப்ப எழுதுப்பா. கட்டில் மத்தியே தேவை நானே மொத்தமா. அவர் பாட்டு இந்த பிள்ளைய பார்த்து பாடட்டா? பாருங்க பாருங்க. நம்ம சங்கீதப்படுத்தானே. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா. ஏய் என்ன ஏத்துனா? கிரீண்டிங்கடா இருக்கு மைசெட்ல. கொஞ்சம் ஊம்பர். நாங்களா ஊம்பொடுத்து இந்த கதில இருக்கோம். ஊம்பர் ஊம்பர் ஊம்பரா? ஏய் இங்க வாமா. வா. சுதி என் ஜோதிக்கு கட்ட இருக்கா? இருக்கு இருக்கு. நீ நல்ல பொம்பளை கட்டி பிடிக்க போறதே வரல பொண்ணாவை பார்த்தா. கொண்டாமா. செவலூர்ல இருந்து வந்திருக்கிறார் நாடகம் பாக்குறது. ரொம்ப சந்தோஷம்னே. அப்ப ஒருத்தர் தூத்துக்குடில இருந்து வந்தாராம். கேட்டியா நாடகம் பார்க்கவா சென்ட்ரிங் வேலைக்கான? நம்ம ரசிகர் உண்மையிலே நாடகம் பார்க்கறதுக்காக தூத்துக்குடி அண்ணன் என்ன செவலூர் செவலூர் நிறைய ஊர்ல வந்திருக்காங்க. அத்தனை அற்புதங்கள் எங்காலும் நீங்கெல்லாம் வர கண்டுதான் நாங்க நல்லா இருக்கோம். உங்க மாதிரி ரசிகர் இருக்கவரை நாடக உலகத்தை அடிக்கவே முடியாது. அவளத்தை ஆத்தா அதுலயும் நம்மளுக்கு உயிரா இருக்கிறது இளைஞர்கள். நம்ம பெத்த தாய் குழந்தை பெரிய மனுஷங்க நம்ம கண்டா எரிச்சலா இருக்கும். அவன் கடுப்பா இருக்க என்னெல்லாம் ஒருத்தன் காத்துல நோத்தாங்க நாடகத்துல ஒரு ஆகிடுவாங்க. ஆனா இளைஞர்களும் நம்ம தாய் குழந்தை நம்ம இளைஞர் தாய் குழந்தை அவன் தாய் ஆக்கிறேன் அவளை இதே ஆகிட்டு போறாங்க. வாடா ஆண்டையும் படைச்ச சொத்து ஆளுக்கு ஒரு குத்துன்னு குத்தி போகட்டும் போகட்டும். ஏய் அவர் யார் தெரியுமா? அவர் எங்க பெத்த அப்பா. சரியா போச்சு. அண்ணே மாமா நமக்கு வர ஏய் எங்க அப்பனுக்கு பிறந்த மயே அவரு. தம்பி தம்பி எங்களுக்கு தெரியும். நீ 10 பேர் தம்பி இங்க வாடா. தம்பியை கூப்பிட்டேன். மாமா என்ன சொல்ற? தம்பி ஏட்டு காக்க முடியாது. ஏய் வம்ப சாக போற நீ பாத்துக்க வேணாக்க. எனக்கு வம்புண்டையில ரொம்ப பிடிக்கும். இங்க பாரியா? இருமா அந்த பாட்ட படியா மறந்துற. பாரியா பாட்ட பாரியா முதல்ல. ஐயோ உனக்கு அந்த பாட்டை கேட்கல தூங்குறாரா? எனக்கு வந்து சரியா இந்த இன்னைக்கு ஃபுல்லா ரூம்லயே உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணனும். நீங்க என்ன இன்னைக்கு நாடா நம்ம குன்னூர் சந்தை. அப்ப என்ன பாட்டு? பாரியா. விடிய விடிய நீ குன்னூர் சந்தையில நம்ம தான் நிக்கிறோம். பாடு பாப்போம். சின்ன கரு பெரியவர்லாம் காலையில 7 மணிக்கு தான் அனுப்புறோம். சுதிய புடிங்க. நீ பக்கத்துல வா. நீ உன்னை பார்த்தாதே எனக்கு பாட்டு வரணும். ஏய் இங்க நிக்கிறல பாரியா. ரெண்டு இல்லன்னா ஒன்னத்தோட ஏய் வாமா. அட வாமா. ஏய் அம்புடி வரவத்துல இருக்காங்க காப்ப கலச்சுறாங்க. மாட்டானா அந்த சொல்ற மாதிரி கண்ணா புண்ணான்னு நிக்கிற. ஏய் வாமா சாந்தி. பாட்டுமா. என்ன பாட்டு? பாடியா. ரெண்டு இல்லன்னா ஒன்னத்தோட வாமா. ஓம் பொந்துலன்னா வாய வைக்க. ஆனா ஓ பேத்துக்கு இதெல்லாம் ஒரு பாட்டு மாதிரி. ஏலே இல்ல உருட்ட. ஏய் நான் சொல்ல கேளு. நான் சொல்லி கொடுத்தேனே. நான் சொல்லுவேன். நான் பாரு இப்ப. பாடு. இல்லாதி வச்சிட்டா வெளுத்தாங்கேலா சாந்திய மல்லாட்ட. அடி யாரு உடனே தண்ணி. அதெல்லாம் வந்து பத்த தண்ணி. ஊத்துடே ஊத்து. ஏய் நீ அந்த என்ன பண்ற? புது பாட்டு. அந்த பாட்டுல வேணாம். அது உடனே தண்ணி. அடி அதே கொஞ்சம் பச்சை தண்ணி பச்சை தண்ணி பச்சை தண்ணி பச்சை தண்ணி. ஆறு கோடா கண்ணு தண்ணி. அதுல ஒரு
குத்த பனியனுக்கு உள்ள ஊத்திடாம உள்ள குத்தத்தான் நிறைய ஆளு திருறாங்க. இல்லை என்னெல்லாம் சுத்தி சுத்தி வராங்க, பயந்து கிடக்கு. குத்து வாடகை இங்க அடிக்கிறது குப்பையிருந்து என்ன சரக்கு என்ன போய் தண்ணி போட்டாலும் குத்து உள்ளாதுண்ணே. தண்ணி போடாம மனசு வேணும், அன்பளிப்பு கொடுக்குறாங்க மனசு வேணும். அண்ணே ஆண்டி தானே என்ன பண்ண ஆண்டியா கூட்டு போ 100 ரூபா கொடுத்து லேட்டா குடி போறாரு. எங்களுக்கு அனுப்பி விட்டுச்சு. எனக்கு 100 ரூபாய் கொடுத்து நீ கூட்டு போ. நாளைக்கு ஊர் ஊரா சொல்லட்டும், விருதுநகர் மாவட்டம் ஊரா பேசட்டும். மருதமணிக்கு 100 ரூபாய் கொடுத்து டான்ஸ்காரி கூட்டு போயிட்டான்னு சொல்லட்டும். நீ எல்லாம் மைய வச்சிருக்க. எப்ப இருக்காயா? அதே எல்லாம் மைய வச்சிருக்க. லிங்க் இருக்குமா நினைக்கிறேன். அதே லிங்க் இருக்கு மைய. எனக்கு 100 ரூபாய் அன்பல் போலங்க. அண்ணன் ஆண்டிக்கும் ஆண்டி குடும்பத்தினருக்கும் நன்றி நன்றின்னு. இப்ப அந்த இளைஞர்கள் காசு கொடுக்கல பார்த்தோட தருவா வச்சிருந்த கதை கட்டிங்க போட்டாங்க. படுத்த உறக்க வல்ல படுத்த உரைக்க வல்லே பாய் நினைச்சாலும் ஏக்கமில்லை. நினைச்சுக்கிட்டே ஒன்னு நான் நினைச்சுக்கிட்டு ஐயோ என்ன சாமின்னே தெரியலையாது. சாமி சோத்துல குழப்பம் சிவத்த புள்ளே சிவத்த புள்ளே சிவத்த புள்ளே சிவத்த புள்ளே கட்டி பிடிக்கிற நேரத்துல வராங்க அடியால் மாதிரி. எனக்கு கொலைய நடுங்க ஏற்கனவே வந்து எங்க 4 பேர் அடிக்கிறோம் சொல்லியிருக்கேன். கொடூரமா மெக்கானிக் பையன் இங்க எங்கடா பிடிக்கிறேன்? பானர் பயல்கடா, திருப்புலி பயல். கையில என்ன அப்படி வருதா மாசமா? திருவி விட்டுருவான். இங்க வர்ற ஒடிச்சு விட்டுறேன் புடிச்சா பண்றானே. மெக்கானிக் பயல்கடா, மருதமணிக்கு கொடூரமா 100 ரூபாய் அன்பளி பழகிருக்காங்க. பச்சரிசி கொத்தமல்லி கிளையனோவே கொத்து கொத்தா கொத்தா கொத்து கொத்தா அத கவனிமா பச்சரிசி கொத்தமல்லி கிளையனோவே இது என்ன ஆட்டம்னா? இது நக்கிய ஆட்டம். தேன கையில வச்சு கேச்சுவேன். பச்சரிசி கொத்தமல்லி உனக்கு வீட்டுக்காரன் சரியான யோகாரன், நல்லா ஆட்டுற மாவு. இந்த கிரைண்டர்ல மாவாட்டிடுவோம் பாக்குறேன். அண்ணே உன் மாவெல்லாம் உன் குழந்தையெல்லாம் ஓரம் கட்டுனேன். அதை ஆட்ட முடியாது, அதுல கொத்து வைக்கணும். உன் குழந்தை ஆட்டுக்கூடாது. அப்புறம் என்ன ஆட்டின? ஆட்டு தலைய நீ ஆட்டு. ஆமா உன் புருஷன் வந்து நான் இருக்கா? நான் கொடுக்கல. எந்த புருஷன்? அதெல்லாம் நேத்தே பச வச்சு கொண்டாச்சு. எத்தனை புருஷன்? நீ ஒண்ணு இருக்கீல்ல. முதல்ல அருவாத்துக்கு தெரிஞ்சா அருவா மட்டும் கிடையாது. ஆட்டாதம்மா ஆட்டியா அருவாலாம் கிடையாது. இதுக்கு மேல என்னை கட்டி பிடிச்ச சேர்த்த விட்டாச்சு. அங்க துப்பாக்கி வச்சிருக்கேன் பாரு. துப்பாக்கி அங்க ரெடியா நிக்குது பாரு. அங்க வாரு. நீ கட்டி பிடிச்ச பையனைய சுற்றுவோம் அவனைய. நான் இப்ப கட்டி பிடிச்சேன். காந்தி இந்த கட் அவுட்ல என்ன ஒரு சின்ன பையன் என்ன செய்யறேன்? ஒரு கட் அவுட்ல சின்ன பையன் என்ன செய்யறேன்? எங்க இந்த ஆளுடு அவன் என்ன செய்யறான்? என்ன பண்ண சொல்ற நீ? ஏன்னா புழு துணியில எரியுது என்னன்னு தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன். கருப்பசாமி வெல்டிங் அரச குடும்பம்பட்டி, கணேசன் வெல்டிங் விருதுநகர், ஸ்ரீ அழகர் வெல்டிங் போத்தநதி, இத்தனை பேரும் சேர்ந்து என்னன்னு சரி விடு. என்னன்னு
இப்படி நான் சொல்லல. என்னடா என்ன குறை ஏனாம்டா ஒரு குறை இல்லை. சொல்ற என்ன இருக்கு? மூணுசாமி வெல்டிங் குச்சம்பட்டி, செல்வ விநாயகர் வெல்டிங் அரச குடும்பம் பட்டி. சரி, ஏன் அழுகுறா? 5 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து என்னடா? சரி விடு விடு வந்து ஏய் என்னடா 5 பேர் சேர்ந்து என்னடா? 100 ரூபா கொடுத்துட்டு போறாங்க. உன்னைய பாம்பு கொடுத்துருக்கா அதை இழுத்துட்டீங்க. அதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு யாராவது ஒருத்தர் 500 ரூபா கொடுத்துருவாங்களுக்கு நாளைக்கு சீட்டு காசு கட்டு கொண்டு வார்த்தை. அத பாய்ப்பலே சம்பள காசு வாங்கிட்டு போவீல்ல. சம்பள காசு காணாது லோன் கட்டணும். 100 லோனு கட்டணுமா? ஐய அதுவும் சாந்தி லோனு. ஏய் நான் லோன் கொடுத்தேன் நானே. அது லோன் புதுசா சரி. எனக்கு அன்பளி பழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பும் நன்றி நன்றி வணக்கம். ஏய் ஆட்டாதம்மா அடியாட்டாதம்மா ஆட்டாதே. நம்ம அக்கா என்னண்ணே உங்களுக்கு மரியாதை யாருக்கு மரியாதை? உங்களுக்கு இந்த பிள்ளைய ஏன்டா தொடர மாட்டேன்? யாரோ கராத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. கை வச்சா போட்டுறேன். ஓடத்தே கை வைக்கிறேன். காரக்குடி பக்கத்திலே காரக்குடி எங்க இருக்கு? அங்க இருக்குண்ணே. அங்க இருக்கு. ஊரா இந்த தெரியுமா? ஆரியாவட்டி இருக்கு, கல்லுப்பட்டி இருக்கு, விருந்த. வா ஏறி வா ஏறி வா காசை கொடுத்து வா. தங்கபாண்டி கேப்டன் ரசிகர் அவர்கள். ஏய் லைட் அடிக்காத அங்கன்னு சோப்பு லைட் கண்டு அடிச்சிட்டு இருக்கான் பாரு அவன். யார் அடிக்கிறவன்? இந்த மாடி மேல உட்காந்துருக்காங்க பாரு. தம்பி அடிக்காதே தம்பி. அப்புறம் நான் என்ன அங்க இருந்து சொல்லி கூப்பிட்டா வர முடியுமாடா? இத்தனை கொடுத்த தாண்டி. செல்வராச அண்ணே பாலமுத்தம் அப்பா வாய் விட்டு கேட்டாத்தே வரும்போது இருக்கப்பா. மொய் எழுதுறவங்க வரிசையில் வாங்கப்பா. பாலமுத்தம் தம்பி என்ன காரக்குடி சுப்பிரமணி 101 எழுதியா? ஏய் இன்னும் காசு வரல. பாலமுத்தம் மாரிசாமி அண்ணே 2 பேரும் அன்பளி பழங்கிருக்காரு. அம்மா அவர் பணம் இல்லைன்னா உங்களால முடிஞ்சது காலில் எடுக்கிறது கொலுசம் அது வேணும். அது நல்ல விலை உயர்ந்த சிறப்பாக இருந்தாலும் ஓகேங்க. கொலுசோ செயினோ இல்ல சின்ன பிள்ளைட்டு அருணா கொடியோ எதாவது கொடுத்தா தெரியுது. மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா மன்னாதி மன்னன் அல்லவா இதாண்டா எனக்கு தெரியும். மன்னவா மன்னவா என்னடா வயிறு தண்ணியா ஆடுது? பாட்டு பூட்டு உனக்கு சித்தினாது அண்ணே நீங்க வேலை முடிச்சு கூப்பிடுங்க. இந்தயா என்ன பண்றீங்க? மோரே பாரு அன்பு செல்ல குட்டி அங்க பாரியா. எனக்கு அன்பளி பளித்த அன்பு செல்ல குட்டி அவர்களுக்கு உனக்கு அன்பளி கொடுக்கிற பெரிய இல்ல. அந்த ஆள் மட்டும் தனியா வந்தானே அந்த அக்கா வீட்டுல போய் மலார் மலார் குத்தும். பிள்ளை தூக்கிட்டு போல இந்த சாக்குல போயிட்டு வர தொழில் நேக்கு. இதே மாதிரி பிள்ளை உனக்கும் தர்றேமா. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
எங்கு புகழ் துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே தவிக்கவும் அது ஏதோ ஒரு போக்கஸ் கேஸ் அந்த கேஸ்ல போறேன் தம்பி போக்கஸ் கேஸா என்ன கேஸ்ரா சின்ன பிள்ளை அண்ணே போக்கஸ் ராஜா வாய் மொத மூடு நான் இங்கிட்டு வா மாமா மாமா காந்தி ஒரு வார்த்தை பேசாம முதல்ல விடுமா வாயை திறந்த மாமா சத்தியம் சொன்னா ஓடிச்சே விட்டுருவேன் என்னெல்லாம் முடிக்கப்படாதா நான் ஓடிச்சுட்டுவேன் நான் மனசாட்சியே சொல்லுங்க ஒரு பொம்பளை பிள்ளை டான்ஸ்காரே ஓட்டே பிடிக்கலாம் என்ன சும்மா சும்மா கட்டி பிடிக்கிறீங்க என்னெல்லாம் முடிக்கப்படாதா அவனை உட்கார் சொல்லு முதல்ல சொல்லு உட்கார் சொல்லு அவனை உட்கார் அங்கே உட்கார் ராகுண்டா உட்கார் கீழே உட்கார் அப்பாடா 30 வயசு ஆம்பளையை 13 வயசு லேடிஸ் போட்டு கெடுத்ததாக மனு. இது என்னடா குள்ளூர் சந்தையில் ரேப்பு. என்னடா இவ்வளவு கூட்டத்தில் பொம்பளை ஏறி அடிக்கிறான்னா அவ எப்படி ஆம்பளையா இருப்பா, எப்படி பொம்பளையா இருப்பா? எல்லாம் புரிஞ்சு இங்க இருக்க மாட்டேன். என்ன சத்தோட நான் போனேன். ஆப்பா அந்த மாட்டுக்கு அண்டா ஒரு பீரோடு இன்னும் மாடு விரட்டி அடிக்குது. இந்த படுத்து கிடக்கானே மாடு வெறிச்சில ஒடியாருது. ஏன்னா தும்முல பிடிக்க வேண்டியானே. ஆமா மணி பயனாடா ஆங்க ஏதோ மோகம் ஏதோ என்னடா ரேப்னா 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 தம்பி வாப்பா. ஏதோ என்ன தடவை நீ எங்கிட்ட வந்துடா, நான் அங்கிட்ட விட்டுரு. பாரியா அது வேற செய்யும் தொழிலே தெய்வம். அவங்க செய்யற சாமான் தான் கும்பிட முடியும். சாப்பிட்டு கை காலேவி நெட்டுக்குண்டு அம்மன் கலைக்குழு அண்ணன் சார்பாக எனக்கு அன்பளிப்பை பெருமைப்படுகிறார்கள். அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, நன்றியார்ந்த வணக்கம். அம்மன் கலைக்குழு
சாப்பிட்டு கை கழுவு. ஆனது நிப்பாட்டு வேணாம் வயசுல அவங்க போங்க அந்த போங்க என்னண்ணே காது கூட வேணாம் என்ன குழு நேரம் பொம்பளை ஒதுங்கி ஒதுங்கி ஓடுறேன் இல்ல ரெண்டு அடி அடிச்சா முடிஞ்சு வச்சு வெறும் பழம் நாங்க ஓட்ட முடியும் ஏய் ஓட்டுங்க கிட்டியா நீங்க தானா உண்மை விட்டு குழு நேரம் ஒதுங்கி ஒதுங்கி போனேன் நாங்க எது அடிக்கிறது ஏய் மாமா ஏங்க எங்க இருக்கீங்க மாமா வாயில இருக்கேங்க சாப்பிட்டு கை கழுவு சந்தைக்கு போய் வரக்கூடு கோட்டூர் ஐயா குசாமி ஐயா 100 ரூபா அன்பளிக்க இருக்காருங்க சொல்லு. தாண்டி 100 ரூபா வரையா ஏய், ஆட்டத்துக்கு அதானே என்னது கலவன் ஆட்டத்துக்கான மைக்ல பேசுற 100 ரூபா ஆட்டத்துக்கு எனக்கு 100 ரூபா அம்மா 100 ரூபாய் நான் தள்ளு நீ 100 ரூபாய் கொடுத்தாலும் 1 லட்சம் கொடுத்தாலும் நான் ஆடுறதுக்கு வர மாட்டேன் பாண்டியம்மா சும்மா போட்டு நான் போறேன் தெரிஞ்சு விருதாக்கார கூப்பிட்டா உடனே நான் போயிடுவேன் தெரியும் அது செத்ததோட இந்த அடி அடிக்கிறானே பஞ்சு அடிப்பாங்க தெரிஞ்சிருச்சு உனக்கு மாட்டு தலைவே இந்த அடி அடிக்கிறானே ஆமா நம்மளோட சிக்குச்சுண்டா சாப்பிட்டு கை கழுவு சந்தைக்கு போய் விருந்தாடி வந்து பொண்டாட்டியை கெடுத்தாங்க நீ வாங்கி வந்து ஏன்னா பொம்பளை கண்டா கிளிப்புங்கிறேன் இல்ல அவன் கைவி நல்லா பேசல நல்லா கையை விட்டு புரட்டா பேஞ்சவன் நித்திக்கு அண்ணே நம்மளுக்கு தலையெழுத்த விடாது அவங்க கரெக்டாக இருக்காங்க ஆமாண்ணே அண்ணே கருச்சாமி எல்லாம் நல்லா ஒரு ஆடக்கூடியவங்க கருப்புசாமி அம்மன்னா நிறைய விவசாயம் இருக்கு தயவு செய்து எல்லாம் அமைதியா இருந்து ஆளுநர் சரிசிங்க யாரும் போயிடாதீங்க பொறுமை காத்த காளியம்மனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் முடிங்க அதுலயும் கருப்சாமி பார்க்காம யாரும் போயிடாதீங்க ஆமா நீங்க எத்தனை ஊர்ல கருப்புசாமியை பார்த்துட்டா இன்னைக்கு வந்திருக்க கருப்புசாமி எல்லாம் சக்தி வாய்ந்த கருப்பசாமி அப்படி வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா வண்டியில காத்து இறங்கும் சரி பொம்பளை எடுத்துட்டு போனா தூக்கம் வராது எல்லாரும் மூத்தரம் வரான்னு சொல்ல முடியாது நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்னை பத்தி ஆத்தா மாதிரி இந்த திருச்சமத்தை பாக்குறதுக்கு தவமா இருந்தா நீ வேற நேத்து முந்தாளத்து போனோம் ஏண்டா நாடத்துக்கு போனோம்னு இருந்துச்சு ஆமாத்தா இன்னைக்கு விடிய கூடாதுன்னு நினைக்கிறேன் உண்மை விடியவே கூடாது அப்படியே சாந்தியே அப்படியே சந்திக்கத்தா கொத்துக்கிட்டு அம்மா நல்லா ஆடுங்க நல்லா பாருங்க திஸ் இஸ் லவ் அது பாரு திஸ் இஸ் லவ் சரி அப்படின்னா அவருக்கு மத்தியானம் வரணுன்றார் இல்ல மதியம் வந்து அங்க பிடிக்காது நான் பேசுற பாச ஒரு புரியும் சரி தும் சே பியார் கர்த்தே ஒரு நாளைக்கு 3 தடவை செய்வாராம் ஏய் சாப்பாடு அம்மா சரியா பேசுவேங்க அண்ணே ஏன் பாச உங்களுக்கு தான் தெரியும் சொல்லுங்க பிர்க்ரோ இருக்கிறோன்னு என்ன தெரியுமா கதவை பூட்டிடுவோம் புடிச்ச வருவேன் ஏங்க தமிழ் தமிழ் சிங்கராக்கா ப்ரோ சிங்கராக்கா புருந்தா தெரியுமா சரியா இல்ல துணிமணியும் இல்லாம இருப்பேன் ஏய் அண்ணே வாமா பக்கத்துலம்மா பாப்பா மேரா மேரா தூ என்னது தெரியுமா 3 தடவை சாப்பிட்டு தெம்பா இருப்பேன் பாலாப்பழம் சாப்பிட்டு வராராம் என்னம்மா கிளம்புறிய மாநாடு வரா தெரியும் இந்த ஒரு ஆளு எந்திரிச்சா மொத்தமா போவீங்கன்னு தெரியும் அந்த பொம்பளை மாதிரி முக்கியமான வேலையா போறாங்க சரி எங்கேயோ போறாங்க
மீட்டிங் போறாங்க. போயிட்டு வந்துருங்க தாத்தா, போயிட்டு வந்துருங்க தாயி. உங்க காலில் விழுகிறேன் தாயி. சாமி இறக்கணும். உங்களை காதல் பண்ணாங்க. காதல் பண்ணுமா பூங்குயில பூமகில பூங்குயில பூமையில பூங்குயில பூமகில பார்த்து கொண்டு பொன்னாடை இருக்குல்ல, வாங்க கொண்டு வாங்க. பப்புலாக நடிக்கும் மருதங்குடி அழகு மகன் மருதமணி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. வாங்கி 500 நல்ல வேலை அது சொல்லுவாங்க பழமொழி. அழுத உடனே பால் குடிக்க உண்டு. 500 கேட்டு 1000. ஐயா ஊராட்சி மன்ற தலைவர்கள் எனக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் இந்த குள்ளூர் சந்தை கிராமத்தார்களுக்கும் இந்த பொறுமை காத்த காளியம்மன் பங்காளிகளுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றியான வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பி யூடியூப் சேனல் கனி அவர்கள் சார்பாகவும் எங்க ராணுவ வீரர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வாழக்கூடிய ரசிக பெருமகளுக்கும் எங்கள் சார்பாக நன்றி நன்றியான வணக்கம். எல்லாரும் பண்ணாதுமா ஆறுமணிய கலையரசு அன்பு தம்பி அவர்களுக்கு கருப்புசாமி எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்போல் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லே எனலாமே உன்னை தெரிவித்த கரங்களுக்கு இல்லை பயமே
கதவை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே பெண்ணை நல்லோர் உரையும் அருகடலே வந்து என்னை என்றும் மாறுகின்ற பரம்பொருளே சித்தமெல்லாம் எனக்கு சிவமொழியே பார்த்தாயா இந்த பூ உலகினை? இந்த பூ உலகினை எவை எவை எப்படி அமைய வேண்டுமோ அதே போல அமைந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இப்பொழுது பூ உலகை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகிதா கிரகிதா துமாபுரா என்று சொல்லக்கூடிய 3 இடங்கள் முடிந்து 4ஆவதாக கலையை நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதற்கு முன்னையே ஆதிபராசக்தி வேப்பிலை காரியம்மா இங்கிருக்கும் மக்கள் அனைவரையும் பொன்னணைக்க செய்வாயடி மகவாயே குடிகொண்டிருப்பவளா ஆடி வர ஓடிவா ஓடிவா காலே எல்லாம் கை தட்டுக்கு பார்ப்போம் எல்லாரும் கை தட்டு நாட்டமலை எல்லையே எல்லையே
போய் உட்கார வைக்க கீழே விழுந்துடாம முதல் கரகமாக நாட்டாமலை முத்துமாரி தாயோட கரகம் இறங்கி விட்டது. இரண்டாவது கரகம் திருவப்பூரி இரண்டாவது கரகம் திருவப்பூர் தாயோட கரகம் இறங்கி விட்டது. மூன்றாவது கரகம் பொறுமசாமி பொறுமையா பிடிச்சிருந்த திருநூறு வச்ச உடனே இல்லது விழுந்துடாம சிமெண்ட் தர. இரண்டாவது கரகம் திருவப்பூர் தாயோட கரகம் இறங்கி விட்டது. மூன்றாவதாக கொன்னையூர் மூன்றாவது கரகமாக பொன்னையூர் முத்துமாரி தாயோட கரகம் இறங்கி விட்டது. நான்காவது கரகம் இருமரப்பட்டி எல்லையிலே நான்காவது கரகமாக இருந்தரைப்பட்டி முத்துமாரி கரகம் இறங்கி விட்டது. ஐந்தாவது கரகம் அம்மா வைத்தூர் எல்லா ஐந்தாவது கரகம் வைத்தூர் முத்துமாரி தாயோட கரகம் இறங்கி விட்டது. ஆறாவது கரகம் கண்ணபுரத்து கருமாரி உலக மக்களுக்கெல்லாம் கண் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தாயை ஓடிவா அம்மா இப்பொழுது 7 நேரத்திலே கரகமாகப்பட்டது. திருச்சி கொள்ளிட ஆற்றங்களிலே குடிகொண்டு கோடான கோடி மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய தெய்வ சமயபுரத்து முத்துமாரி. அதாவது ஆத்தாரோட அழகான முகத்தை பார்த்து கோடான கோடி மக்கள் காப்பு கட்டி விரதமிருந்து பாத யாத்திரையாக செல்கிறார்கள் சமயபுரம் எல்லைக்கு. அப்படி வருகிற மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய தாய் நமது ஊர் மந்தைக்கு நமது மக்களை காத்த அல்ல நாடி வந்திருக்கு. தாயாகப்பட்டவள் மனம் கொடுத்து ஆத்தாரோட கரம் இறங்கினா நம்ம ஊருக்கு நல்லது, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது. அதனால ஆத்தா தாயாகப்பட்டவள் மனம் உளிர வேண்டும்னா எல்லாம் கைதட்டுக்க பார்ப்போம். எல்லாத்தோட கைதட்டுங்க. பொறுமை ஆட்ட பாட்டத்தோட மனம் விழுந்து ஆடிவா தாயே.